ஆன்மீக அன்பர்களுக்கு துர்க்கை தாசனின் வணக்கம். சங்கடங்களை தீர்க்கும் சனி 20/12/2023 புதன்கிழமை இரவு 11:30 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார். கும்ப ராசியில் சனி அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து பலன்களை தருவார். கும்பத்தில் அமர்ந்த சனி மேசம், சிம்மம், விருச்சிக ராசிகளை பார்ப்பார். மீன ராசி அன்பர்களே, தங்களுக்கு இது 7 சனியின் ஆரம்ப காலமாகும். மிக்க பாதிப்பு வருமோ என பயப்பட தேவையில்லை. தவறு செய்தவர் மட்டுமே சனிக்கு பயப்பட வேண்டும். சனியின் தண்டனையை அடைந்தே தீர வேண்டும். சனியின் கருணைகளால் நன்மைகளையும் அடைவார்கள். தவறு செய்தவன் திருந்தனும் என்பதே சனியின் சீரிய கொள்கையாகும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, 20/12/2023 முதல் 7/8/2025 வரை மிக அருமையான காலகட்டமாகும். எதிர்பார்த்த நற்காரியங்கள் வெற்றியை தரும். தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும். சிக்கல்கள் தீரும். தனவரவு, பொருள் வரவு உண்டாகும். எதிரிகள், துரோகிகள் வீழ்த்தப்படுவார்கள். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் நிலவும். வீடுமனை யோகம் கூட அமையக்கூடும். கல்வியில் மேன்மை உண்டாகும். சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீரும். 2/8/2025 முதல் 25/8/2026 வரை மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். இக்காலகட்டம் 7.5 சனியின் ஜென்ம சனியின் பாதிப்பு தரக்கூடிய காலமாகும். ஜென்ம சனி ஆயிற்றே என அதற்காக பயப்பட தேவையில்லை. இங்கே ஜென்ம சனி என்பது தங்களுடைய நட்சத்திர காலில் சனி அமர்வது ஜென்ம நட்சத்திர சனியாகும். தவறு செய்தவரைத்தான் சனி தண்டிப்பார். தவறு செய்யாதவர்களை சனி தன் கருணையால் காப்பாற்றுவார். நல்ல யோகத்தையும் அளிப்பார். சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பது சான்றோர் வாக்கு. அவசர முடிவை தவிர்க்க வேண்டும். வாக்குவாதத்தையும் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. தான் உண்டு, தன் வேலை உண்டு என இருக்க வேண்டும். ஆனால் நான் அப்படித்தான் இருப்பேன், நான் நினைத்ததை செய்தே தீர்வன் என அடாவடியாக முடிவு செய்தால் சனியின் கடுமையான பாதிப்பை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதற்கு சனி ஒரு காரணம் அல்ல, புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே காரணமாவார்கள். சொந்த காசிலேயே சூனி வைத்து கொள்ள வேண்டுமா? எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் இக்காலகட்டத்தில் நிதானம், பொறுமை, கவனமாக செயல்பட்டால் எந்த பாதிப்பும் கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, 20/12/2023 முதல் 7/7/2024 வரை ஏதிலும் நிதானம், கவனம் தேவை. தொழில் உத்தியோகத்தில் தடைகள் ஏற்படக்கூடும். பாதிப்புகளும் சில சமயம் ஏற்படலாம். சிக்கல்களும் பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டிய காலகட்டமாகும். விரயங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை.
அவசர முடிவை தவிர்க்க வேண்டும். வாக்குவாதத்தையும் தவிர்க்க வேண்டும். கல்வியில் பின்னடைவு ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். 8/7/2024 முதல் 25/8/2026 வரை மிக்க அருமையான காலகட்டமாகும். நிம்மதி சந்தோஷம் உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் இனிதே நிறைவேறும். தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும். வீடுமனை யோகம் அமையும். சுப காரியங்கள் இனிதே நடைபெறும். சிக்கல்கள் பிரச்சனைகள் அகலும். தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். எதிர்பார்த்த நற்காரியங்களும் நடைபெறக்கூடும். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, 20/12/2023 முதல் 25/8/2026 வரை மிக மிக யோகமான காலமாகும். அனைத்து கஷ்டங்களும் விலகும். தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும். உடல்நலம் சீரடையும். குடும்பத்தில் இனிய சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். காரிய தடைகள் அகலும். தன் உறவுகள் வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடும். அன்பு துரோகிகள் விலகுவார்கள், வீழ்த்தப்படுவார்கள். உடல்நலம் சீரடையும். தர்மத்திற்கு அதிபதியான தர்ம நியாதிபதியான சனி இனிய பலன்களை தரக்கூடிய காலகட்டமாகும். வீடுமனை யோகம் கூட அமையலாம். தனவரவு பொருள் வரவு உண்டாகும். சந்தோஷம் மகிழ்ச்சிகள் நிலவும். இருப்பினும் அவசர முடிவையும் அகலக்கால் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும். கேது மற்றும் சூரிய தசா நடந்தால் கவனமாக இருக்க வேண்டும். கும்ப ராசியில் ஜனன காலத்தில் குரு, செவ்வாய், ராகு, கேது இருப்பின் தக்க பரிகார வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து துர்க்கை, பைரவர் மற்றும் சனிக்கு தீபம் ஏற்றி கோயிலை அடிப்பிரச்சனமாக மனதை ஒருநிலைப்படுத்தி யாரிடமும் பேசாமல் சாயாபுத்திரன் சனீஸ்வரனே போற்றி என சொல்லிக்கொண்டு ஒரு தடவை பலம் வர வேண்டும். எருமை மாட்டிற்கு சர்க்கரை, எள், உளுந்து கலந்து கொடுக்க நல்லது இனிதே நடக்கும். கஷ்டங்கள் பாதிப்புகள் கண்டிப்பாக விலகும். வீட்டின் காம்பவுண்ட் சுவர் அல்லது மாடியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரும் 4-5 பிஸ்கட்களும் வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி முன்னோர்களின் ஆத்மாவிற்கு வணக்கம் சொல்லி இந்த தண்ணீரையும் பிஸ்கட்டையும் ஏற்றுக்கொள்ளும் என சொல்லி வணங்க வேண்டும். இந்த வழிபாட்டை அடுத்து வரும் சனி பெயர்ச்சி வரை செய்ய வேண்டும். ரேவதி நட்சத்திரம் சனி நட்சத்திரமாகும். அதனால் பாதிப்புகள் இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு அறவே கிடையாது. அவரவர் ஜனன ஜாதகப்படியே பலன்கள் நடைபெறும். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை தட்டுங்கள்.
அப்போதுதான் எனது பதிவு தங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.